ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். பார்த்தீங்கன்னா அயலி சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா ஜனவரி 13க்கான எபிசோட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அயலிக்கு வந்து வந்து நம்ம இந்திராணியோட சித்தி புடவை கொண்டு கொடுக்குறாங்க. அது கிழிஞ்சிருக்கிறதுனால தான் என்னடா பாசமாக கொடுக்குறாங்களே அப்படிங்கிற டவுட் சிவாவுக்கு இருக்குது. அநேகமாக ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்கன்னு அவர் நினச்சிருக்காரு மனசுக்குள்ளே. அயலிக்கு போய் சாரி கட்டிடுவான்னு சொல்கிறாரு. சாரி கட்ட போனால் அங்கே பார்த்தீங்கன்னா சாரி கிழிஞ்சிருக்குன்னு அயலி காட்டுறாங்க. அப்போ சிவா சொல்கிறாரு, எனக்கு இவங்க கொண்டாந்து கொடுக்குறப்ப எனக்கு தெரியும், இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் எல்லாமே இவங்க கொண்டாந்து கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு நினச்சேன். நம்ம பூஜையில் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கபிலன் பூஜையில் கபிலனும் ரித்திகாவும் உட்காந்து பூஜை பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறப்போ அந்த அந்த பூஜை இதில் இது எரியவும் இல்லை. நிறைய எண்ணெய் ஊற்றியுமே அந்த இது எரியாமல் இருக்குது. ஐயர் கேட்குறாரு, நீங்கள் தான் உண்மையிலே அவர் உதய பெருமாள் சாரோட உண்மையான வாரிசா, அப்படி வாரிசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பையனா, அப்படியே அவங்க தான் அந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியாமல் இருக்குது. எவ்வளோ கபிலன் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியலை. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிவாவும் அயலியும் வந்துடுறாங்க. வந்துட்டு இப்போ உட்கார வைக்கிறாங்க. இந்திராணி உட்காருங்க நீங்கள் பூஜையில் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சிவா கையால் அதை ஏற்றுறாரு. உடனே எரியுது. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, என்ன மட்டும் கபிலன் ஏற்றுனான்னு ஏறலை, இந்த சிவா வந்தோடனே இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அதை பார்த்தோன்னே சிவாவுக்கு ஒன்றுமே சொல்ல முடியலை. சிவாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுவே கடவுளே சொல்லிட்டாரு, நான் தான் தெய்வம், எங்கள் அப்பா தான், அவரோட முதல் வாரிசு நான் தான் அப்படி கடவுளே காமிச்சு கொடுத்துட்டு அயலி அப்படின்னு சொல்லிட்டு அயலிகிட்ட சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் கபிலனோட அம்மாவுக்கெல்லாம் ஒன்றுமே புரியாமல் இருக்குது என்ன நடக்குதுன்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் நடக்குது. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.